after completion of 3 years, we should go for and we have to make ourselves engaged. That is very very important. We have to make ourselves engaged. That is why if you look at it in a company like a corporate company, you see that they are looking at your potential. How much potential you are having? Potential அப்படிங்கிறது என்ன நினைக்கிறீங்க? Suppose you think that there are some two holes, left side ஒரு hole இருக்குன்னு வச்சுக்கோங்க. These are 4 inches ஒரு hole, right side ஒரு hole, ஒரு diameter 4 inches diameter, left side ஒரு hole. ரெண்டு வந்து offset. So ரெண்டு வந்து merge ஆகுது. And center பார்த்தீங்கன்னா ஒரு more diameter. So இந்த more diameter வருது. இந்த left side இருக்க diameter பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. So that is called ability. உங்களுடைய திறமை. என்னது திறமை, உங்களுடைய திறமை. இந்த சைடு ரைட் சைடு இருக்கிறது வந்து என்கேஜ்மெண்ட், தட் இஸ் ஈடுபாடு. டாப்ல இருக்கு பாத்தீங்களா மேல அந்த சர்க்கிள் வந்து தட் இஸ் ஆஸ்பிரேஷன். வாட் இஸ் யுவர் ஆஸ்பிரேஷன்? லட்சியம். ஒரு மனிதனுக்கு வந்து ஆஸ்பிரேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். போடனா இல்லையா? வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் we should have aspiration. So from aspiration we have to come out all these things. So aspiration, engagement, ability. In ability there are two things. One is innate ability. Innate அப்படினா பிறவியிலே வரும். உங்களுக்கு அது அந்த மாதிரி சொல்றது. சில குணாதிசயங்கள் வந்து பிறவியிலே இருக்கும், ஆட்டோமேட்டிக்கா வரும். அடுத்தது வந்து அந்த எபிலிட்டில இன்னொரு learned ability. இந்த learned ability என்ன ஆகும்? Even though you are having it will get changed there. It will make you to change ஆகும். Because if you learn your circle, the right side of the circle engagement ஈடுபாடு அதிகமாகும். அப்ப இந்த சர்க்கிள் ஃப்ரண்ட்ல வரும். learned அதிகமாகும், இந்த ரெண்டு சர்க்கிள் வரும். மேல இருக்க சர்க்கிள் பாருங்க, அது கீழே இருக்கு. that is aspiration. உங்களுடைய லட்சியம் வந்து வந்துட்டே இருக்கு அதிகமா. அப்ப அந்த மூணு கிராஸ் ஆகுது பாத்தீங்களா? மூணு கிராஸ் ஆகுற கிராஸ் செக்ஷன் போடுவாங்க. சோ அது வந்து இன்கிரீஸ் ஆகிட்டே போகும். போகுமா போகல? இன்கிரீஸ் ஆகிட்டே போகும். So your potential will get increased. This is how the potential is coming and we need to understand how it is being measured. That is very very important. How much we are learning and doing. See, we need not worry that daily நமக்கு அப்படி என்ன நினைக்க வேண்டாம். ஓகே, daily அப்படி நினைக்க வேண்டாம். For example, சார் சொன்னாங்க ஏதாவது ஒரே ஒரு எக்ஸாம்பிள் I need some patent also. When I was there in TVS Motor Company, so I did one or two, see more than 5-6 patents I did. Just one patent I will explain. Only one patent. It is a process patent. Patent அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் பண்ணி அந்த ப்ராடக்ட் வந்து சேல் ஆகணும், அந்த ப்ராடக்ட் வந்து இன்னோவேட்டிவா இருக்கணும். These are very important. But the process also is very important. Process ஒரு மெத்தட் வந்து பண்ணிருக்கோம். அப்போ பாத்தீங்கன்னா TVS Suzuki, that is now it is known as TVS Motor Company. Earlier it was TVS Suzuki. So அப்போ வந்து TVS பாத்தீங்கன்னா சுசுகி மோட்டார் கார்ப்பரேஷன் அங்கிருந்து ஒரு ப்ராசஸ் வந்து நமக்கு டிவிஎஸ் மோட்டார் கம்பெனியில் கொடுத்துருவோம். திஸ் இஸ் த ப்ராசஸ் தட் யூ ஹேவ் டு டு இட் அப்படின்னு. டூ வீலர் இருக்கு இல்லையா? எல்லாரும் டூ வீலர் இருக்கா? ஓகே, மெனி பீப்பிள் வில் பி ஹேப்பி. டூ வீலர்ல அந்த ஃப்ரண்ட் ஃபோர்க் இருக்கு பாருங்க. ஃப்ரண்ட் ஃபோர்க் இருக்கு இல்லையா? வீலோட சேர்ந்து இருக்கு இல்லையா? இந்த ஃப்ரண்ட் ஃபோர்க்ல ரைட் லெஃப்ட் ரெண்டு வீலர் இருக்கு கீழே. இந்த ஃபோர்க் அந்த ஃபோர்க்ல வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஸ்டீல் இருக்கும்போது அந்த ஸ்டீல் காம்பனன்ட் வந்து இது அரௌண்ட் 56 mm diameter, 3 to 3.5 mm thickness, 200 mm height. ஸோ இந்த மாதிரி ஒரு டியூப் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் இந்தியா சென்னை அங்கிருந்து அந்த டியூப் வாங்குறோம். இந்த டோட்டல் டெவலப்மெண்ட் ரெக்கமெண்டேஷன் எல்லாமே வந்து சுசுகி. இட் இஸ் நாட் அவர் ஓன். எவ்ரிதிங் இஸ் given by Suzuki. Suzuki is a collaborator. So we have taken it from there. அங்கிருந்து இதை வந்து இங்கே பண்ணுறோம் இல்லையா? TVS Motor Company பண்ணுறோம். ஸோ மாடரைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ். அப்போ I was very young, so அப்போ சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த மாடரைசேஷன்
you just go through the process அப்படின்னா then I went there and I went there I saw the process totally. So polarizing அப்படின்னா என்ன, இது வந்து நம்ம lubricant for the tube. அந்த டியூப் அப்படியே வாங்கி கொஞ்சம் எடுத்து அந்த டியூப் வாங்கி அது வந்து ஓடி பாலிஷிங் பண்ணி அது ஒரு ஆபரேஷன். ஓடி பாலிஷிங் அடுத்தது ஐடி பாலிஷிங் பண்ணுறது. அல்கலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெட்டீரியல் அதில் ஒரு கிளீன் பண்ணி எடுத்துட்டு திருப்பி ஐடி பாலிஷிங் பண்ணுவாங்க. ஓகே, நியூமேட்டிக் கல்ல இருக்கும் 3.5 இருக்கும், அதை வச்சுட்டு ஐடி பாலிஷிங் பண்ணுவாங்க. தென் இட் வில் கோ ஃபார் பாண்டரைசிங் ப்ராசஸ். பாண்டரைசிங் அப்படின்னா ஒரு 800 மீட்டர்ஸ் தள்ளி கம்பெனிக்குள்ளே எல்லாம் நடக்கும். ஒரு 800 மீட்டர்ஸ் தள்ளி அங்கே போயிட்டு அங்கே ஒரு ப்ராசஸ் பேட்டர்ன். அந்த ப்ராசஸ் வந்து பாருங்க, இதெல்லாமே ஆல்ரெடி வந்து சுசுகி வந்து பேட்டர்ன் பண்ணி வச்சிருக்கான். That is the process he has given to us. He is getting royalty from us. So அதை வந்து நம்ம அதை பற்றி நம்ம பண்ணணும்ல. ஸோ பாண்டரைசிங் ப்ராசஸ் அந்த ப்ராசஸ் பாண்டரைசிங் அதுதான் பாண்டரைசிங் அந்த ப்ராசஸ் கிடையாது. அந்த பிளேட்டிங் சாஃப்ட்வேர் பார்த்தீங்களா, அதுதான் வந்து பாண்டரைசிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது எல்லாம் வந்து லூப்ரிகேட் எல்லாம் போய் உள்ள போய் ஒட்டிக்கலாம். அந்த பாடியை ஃபர்ஸ்ட் வந்து மேனுவல் ஃபினிஷிங் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஃபுல் பாண்டரைசிங் ஃபினிஷிங் செஞ்சீங்கன்னாக்க டியூப் எல்லாத்தையும் உள்ள போட்டுட்டு அப்படியே உள்ள டேங்க் உள்ள போடுறாரு. ஸோ அரௌண்ட் 200 டியூப்ஸ் ஒரே டைமாக போடுவாங்க. போட்டுட்டு வாட்டர் வந்து ஹீட் பண்ணுவாங்க. ஹீட் பண்ணியில் வந்து அதில் வந்து ஃபுல்லாக அந்த பாண்டர் லூப் இருக்கு இல்லையா, அது ஒரு உள்ள போய் ஒட்டிக்கும், ஃபுல்லாக ஒட்டிக்கும். டியூப் வந்து ஃப்ளெக்சிபிள் ஆகிடும். ஃப்ளெக்சிபிளாக ரொம்ப ரட்டமாக இருக்காது, அந்த ஸ்டீல் டர்பைனுக்கு ஃப்ளெக்சிபிள் ஆகிருக்கும். அதுக்கு ப்ரெஸ்ஸில் கொடுத்து நம்ம ப்ரெஸ் பண்ணுறப்போ வந்து இன்க்ரீஸ் ரெடியூஸ் ஃப்ளெக்சிபிள். ஸோ அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்து ப்ரெஷ்ஷாப்பில் வச்சுட்டு எக்ஸ்க்ளூஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்க்ளூஷன் ப்ராசஸ் நீங்கள் பாருங்க புக்கிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்க்ளூஷன்லாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத எக்ஸ்க்ளூஷன் ப்ராசஸ் அப்படின்னு இப்போ நீங்கள்லாம் மொபைலில் வந்து எக்ஸ்க்ளூஷன் ஆட் போடணும்னா டேரக்டாக வந்து நீங்கள் எக்ஸ்க்ளூஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொல்லிக்கணும். இங்கே மட்டும் செய்யாது. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து வெளியில் எடுத்துகிட்டு வந்து நம்ம எக்ஸ்க்ளூஷன் ப்ராசஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து டியூப் ரெடி பண்ணுறோம், அடுத்தது வந்து லென்த் பண்ணுறோம், அடுத்தது 48 mm diameter outside, inside வந்து இது அரௌண்ட் 2.5 mm thickness. ஸோ 2.5 43 mm diameter உள்ள பண்ணிடலாம். இது அரௌண்ட் 40 mm height. அவ்வளோதான். ஸோ டோட்டல் லென்த் வந்து 310. இவ்வளோ தான் ப்ராசஸ் பண்ணிட்டு தென் அந்த ப்ராசஸ் பண்ணினதுக்கப்புறம் அது ஹீட் பண்ணி பண்ணணும். ஹீட் பண்ணி பண்ணிட்டதுக்கப்புறம் தென் we have to அந்த காம்பனண்ட் வந்து மெஷினிங் பண்ண முடியாது. டூல் போய் டச் ஆச்சுன்னா டூல் உடஞ்சிடும், கார்பேட் வந்து உடஞ்சிடும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், we have to do that stress relieving. அந்த ப்ராசஸ் 55 கிலோவாட் ஒரு பர்னஸ் கேடர்லாம் கொடுப்போம் இல்லையா. வந்து காம்பனண்ட் எல்லாத்தையும் ஒரு பெரிய பக்கெட்டில் போடுற மாதிரி அதுக்கு ஒரு பெரிய வீட்டு இருக்கு, அதை போட்டுட்டு உள்ளே இருப்பாங்க. ஸோ ஸ்ட்ரெஸ் ரிலீவிங் அது பண்ணதுக்கப்புறம் திருப்பி கம்பனண்ட் வெளியே எடுத்து தென் we have to wash it. அதெல்லாம் பண்ணிட்டு ஆயில் போட்டு வாஷ் பண்ணுவாங்க. பண்ணிட்டு then we crack setting அப்படின்னு ஒரு ஆப்ரேஷன் இருக்கு, அதை செட் பண்ணிட்டு then we go for scale. அது மேலே வந்து ஃபர்னஸ் ப்ராசஸ் பண்ணதுனால ஸ்கேல் வரும், அதை ரிமூவ் பண்ணணும். அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு திருப்பி பிளேடிங் ஆகும். அங்கே போயிட்டு அங்கே திருப்பி 800 மீட்டர்ஸ் அது எல்லா டைலையும் போட்டு எடுத்துருப்பாங்க ஃபுல்லாக. திருப்பி அங்கே வரும். வந்ததுக்கப்புறம் we have to do the boring operation. boring and grooving அந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணணும். அது பண்ணையில் வந்து ஃபைனல், அதான் ஃபைனல் ஆப்ரேஷன். அது பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெட்டேஜ். ஸோ இது வந்து ஃப்ரண்ட் ஃபோர்க்கில் வர அவுட்டர் வியூ. ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ் வந்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிடுறேன். அப்சர்வ் பண்ணிட்டு தென் we thought of